அனைவருக்கும் குருவே சரணம், குருவே துணை. நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது 2024 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னிலக்கண கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறது. இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார குரு இந்த கன்னிராசி கணக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ 9ஆம் வீட்டிலிருந்து இவர் 3 விதமான பார்வைகளை இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதில் முதல் பார்வை இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு லக்னத்தின் மேலே முதல்ல அந்த ராசிக்காரரையே நேரடியாக பார்ப்பார். ஃபஸ்ட்டு தன்னுடைய 2ஆம் பார்வையை 3ஆவது வீட்டு மேலே பதிப்பார். அடுத்து 3ஆம் பார்வையாக 5ஆவது வீட்டு மேலே பதிக்கிறார். இப்போ முதல் வீட்டில் பதிக்கிறது சரி, இந்த உட்கார்ந்துருக்கிற இடம் 9ஆம் பாவம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ராசி லக்னக்காரர்களுடைய தந்தை ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறார், அதாவது பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஸோ இந்த குரு இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு பாக்கியத்தை தரவிருக்கிறார். யார் யாருக்கு தரவிருக்கிறார்னா லக்னத்தை முதல்ல பார்க்குறார். அப்போது இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு முதல்ல பாக்கியஸ்தானம், பாக்கியம்ங்கிறது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்துக்கு ஒரு அற்புதமான பாக்கியத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறார். முதல்ல அவங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு, சுயத்திற்கு. சரிங்களா? ஒரு பேருங்கிறது யாருக்கு? எனக்கு தானே வரப்போகுது. ஒரு முன்னேற்றங்கிறது எனக்கு தான் வரப்போகுது. ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டம் எனக்கு வரும். அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இந்த குரு பகவான் தரவிருக்கிறார். ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு நிறைய பேர் ஒரு நல்ல நடிகராக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யும்னா, டக்குன்னு ஒரு நல்ல படத்தில் நடிக்க வச்சு அவங்களுக்கு பேரும் புகழையும் வாங்கி கொடுத்துரும். அது மாதிரி ஒரு நிலைங்கிறது இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு தரவிருக்குது. சரிங்களா? அதே போல் தந்தையின் மூலியமாக இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் அப்படிங்கிறது இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். சரி, எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படி கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது தான் எது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம கணிக்க முடியும். அது ரொம்ப எக்ஸாக்டாகவும் பார்க்கறதுல ஓரளவு பெர்சன்டேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது. நல்ல பாவத்தில் பாக்கியஸ்தானமே உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நல்ல பாவத்தில் உட்காந்துருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு கெடுபலன் கிடையாது, நல்பலன்கள் தான். ஸோ அதோட பெர்சன்டேஜ் லெவல் எந்த லெவலில் இருக்குங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? அதில் தான் ஒரு மாற்றமே ஒழிய நல்லது நடக்க போகிறது உறுதி. குரு பகவான் நல்லது தான் செய்வார். என்ன சார் இந்த பாவத்திலலாம் உட்காந்தாருன்னா கெடுதல் தான், அப்படிலாம் கிடையாது. கர்மவினைகள் தான் கழிய போகுது, கர்மவினையை தான் பார்க்க போகிறார். அது மாதிரி தான். ஸோ இது பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியம்ங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக இந்த ஜாதகர் ஏதோ ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சிகளுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும். ஒரு வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பார்ல, அந்த வெற்றி இப்போ கிடைக்கும். இந்த லக்னராசிக்காரர்கள், இந்த ராசி லக்னக்காரர்களுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க பாருங்கள், இளைய சகோதரிகள் சகோதரர்கள், அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் பிளட் ரிலேஷனும் கிடைக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. அதே போல் கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் தந்தை கூட, உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் உங்கள் தந்தையுடைய சப்போர்ட்டு 100% உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இதை விட முக்கியம், உங்கள் குலதெய்வம் நீங்கள் வழிபடுறது மூலியமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு. அப்போது இந்த ஜாதகர் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடை இந்த ஜாதகர் மேற்கொள்வதன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த லக்னக்காரருக்கு. அதே போல் குழந்தைக்காக
முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி லக்னக்காரர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாகவும் இது நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்கும். உங்கள் ஜனஜாதகம் நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பயப்படாது, கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு இந்த குரு நிச்சயம் நன்மையை செய்வார். அடுத்து அப்போது இவர் வேற என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது நடக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே போல் இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு முருகப்பெருமான நிறைய பேர் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முருகனையும் வணங்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, முருகான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, சிவனேன்னு சொல்கிறவங்க, அண்ணாமலையாரை சொல்கிறவங்க இருப்பாங்க, பெருமாளைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வ அருள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு ஜாதகத்தை வச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். நீங்கள் பிறந்ததுலேருந்து விரும்பி வணங்கக்கூடிய தெய்வங்களும் சில உண்டு. அந்த தெய்வங்கள் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க. சரிங்க சார், என்ன செய்யலாம்? அப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. உதவிகள் செய்யுங்க, ஒன்று தாங்க. கர்மவினை கழிய நாம் செய்ய வேண்டியது நல்லதை செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு உணவு, உடை தானம் செய்வது மிகச்சிறந்த உதவி. தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க போதும். உங்களால் தண்ணி தான் வாங்கி கொடுக்குமா தண்ணி வாங்கி கொடுங்க. ஒரு வடை வாங்கி கொடுக்குமா வடை வாங்கிக்கலாம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குமா வாங்கி கொடுங்க. தாராளமாக மனிதர்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். நம்மளோடு வாழக்கூடிய சக உயிர்கள் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். காலபைரவருக்கு வாங்கி கொடுக்கலாம், பைரவருக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்போது கோயில் வழிபாட்டுக்கு பூஜைகளுக்கு நீங்கள் பூஜை சாமான் வாங்கி கொடுப்பதன் மூலமாக, இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கு பூஜை சாமான்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் நற்பலன்களையும் பெற முடியும். கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அப்படி போகும் பொழுது உங்களுடைய தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கும் உங்கள் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டு. அப்போது பூஜை ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை உங்கள் ஊரில் கோயிலுக்குள்ளேயே கோமாதா வச்சு இருக்காங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இல்லை எங்கள் ஊரில் கோயிலே கிடையாதுங்க அப்படின்னா ஓப்பனில் பால் வியாபாரம் பண்ணக்கூடிய பசுமாடு வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு நேரடியாக போய் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். எங்கள் ஊர்லேயே பசுமாடே கிடையாதுன்றீங்கன்னா பக்கம் எங்கே இருக்கோ நீங்கள் போய் தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் இல்லாமலாம் இருக்காது. பக்கத்துலேயாவது எங்கேயா ஒரு இடத்துல ஒரு பசுவாவது இருக்கும். அது எங்கே இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி போய் எப்படியோ ஒரு வெள்ளிக்கிழமையில் போய் அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்துருங்க. பக்கத்துலேயே இருந்தால் வாரம் வெள்ளிக்கிழமை போய் அகத்திக்கீரை கொடுங்க, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருந்தால் தாராளமாக மாதத்தில் ஒரு நாளாவது வாங்கி கொடுங்க. வாரம் வாங்கி கொடுத்தாலும் சரி, மாதத்தில் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு தடவையாவது போய் பண்ணிடுங்கன்ற. வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி இங்கே நீங்கள் ஒன்று தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எதுவுமே சூட கிடையாது. ஒன்று தான் கன்னிராசி லக்னக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எதை செய்தாலும் ஒரு நிதானத்தோடு இருங்க. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு கோபம் குறைச்சிக்கோங்க. சட்டுன்னு கோபப்படாதீங்க, நிதானமாக இருங்க. காத்துராசிங்கிறதுனால படபடன்னு பேசக்கூடிய தன்மையும் உங்களுக்குள்ளே இருக்கும். இனிமையாகவும் பேசுவீங்க, அதே நேரத்தில் வேகமும் இருக்கும். கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானத்தை வெளிப்படுத்திக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. தான தர்மங்கள், மற்றவரும் நல்லா இருக்கணும்னு எப்பயுமே நினைங்க. மற்ற உயிர்கள் இன்புற்று வாழணும்னு நினைங்க. நல்ல உயர்வை பெறணும்னு நினைங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தரும். அன்பாக இருங்கள், அன்பை வழங்கல். மற்றபடி வேறு ஒன்றும் முடியாது. இந்த குருவருள் மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.